Python operators. ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ப்ரோக்ராமுக்கு இம்பார்ட்டண்டான ஆப்ரேட்டர்ஸ் இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we will start with arithmetic operators. arithmetic operators அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நமக்கு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் we know about it, addition. ஸோ minus is for subtraction. This asterisk symbol is for multiplication. ஸோ இந்த ஸ்லாஷ் வந்து பார்த்திங்கன்னா division. ஸோ இந்த percentage symbol வந்து for modulus. ஸோ இந்த டபுள் asterisk symbol போட்டிருக்கிறது வந்து exponential. இது வந்து floor division. ஸோ இதை எப்படி கோடிங்கில் அப்ளை பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ ஐ ஹவ் given the code here, பட் நம்ம வந்து இதை கோடிங்கில் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் இங்கே நியூ போயிட்டு ஜூபிட்டர் நோட் புக்கில் ஒர்க் பண்ணுறேன். அனகோண்டா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் ஜூபிட்டர் நோட் புக்கில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நியூ போயிட்டு இங்கே பைத்தான் கர்னல் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு உங்களோட ஃபைல் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ரீநேம் பண்ணிக்கோங்க. ஸோ பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் உங்கள் ஃபைல் நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்ன, அதுக்கு நான் இன்புட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ a ஈக்குவல் டு நான் 10ன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் b ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் இருக்கிற எல்லா சிம்பிள்ஸும் லைக் ப்ளஸ், மைனஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன் இது எல்லாமே நான் இதில் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பாருங்கள் a ப்ளஸ் b. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டு அவுட்புட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? ஸோ அதே வந்து நான் இப்போ சப்ராக்ஷன் போடுறேன். பிரிண்ட் பாருங்கள் a மைனஸ் b. ஸோ இதை ரன் பண்ணுறேன். ஸோ வந்து பாருங்கள் 10 + 3 is 13, 10 minus 3 is 7. அடுத்தது என்னது சிம்பிள் இது ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஸோ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா a asterisk b. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 10 into 3 அவுட்புட் வந்து பாருங்கள் இட்ஸ் 30. ஓகேங்களா? அடுத்தது we do for division. Print a slash b. Let me run this. A divided by b அப்படின்னா 10 divided by 3. Okay, so 10 divided by 3 is, so it is 3.333 ன்னு சொல்லிட்டு நமக்கு டெசிமலில் நிறைய வேல்யூஸ் காமிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து உங்களுக்கு 3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெசிமல் வேல்யூஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இன்டீஜர் வேல்யூ மட்டும் தான் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் ஃப்ளோர் டிவிஷன். ஓகே, ஸோ பிரிண்ட் இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன். இட் வில் கிவ் யூ ஒன்லி த இன்டீஜர். ஓகே, ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். இதோ பாருங்கள். ஸோ இதில் வந்து 3 பாயிண்ட் அந்த டெசிமல் வேல்யூஸ் எல்லாமே கொடுக்கும். நீங்கள் இந்த சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணும்போது, டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற எந்த வேல்யூஸும் கொடுக்காது. இட் வில் கிவ் யூ ஒன்லி த இன்டீஜர் வேல்யூ. ஸோ இது வந்து ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ பிரிண்ட் பாருங்கள் a மாடுலஸ் b. ஓகே, இது எதுனா ரிமைண்டரை ஃபோக்கஸ் பண்ணும். நீங்கள் இப்போ வந்து பாருங்கள்
இப்போ 10 divided by 3 அப்படின்னு எடுக்கும்போது 3 3s are 9. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 தான் வரும். அப்போ வந்து பார்க்கும்போது 1 is the remainder. நீங்கள் மாடுலஸ் சிம்பிள் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது it will focus on the remainder. It will bring the remainder part. Okay, it will print the remainder part here. Okay, so அடுத்தது பார்த்திங்கன்னா exponential. So print exponential symbol வந்து இந்த மாதிரி போகணும். b, அதாவது இப்போ a ஓட வேல்யூ 10, b ஓட வேல்யூ 3. அப்போ 10 power 3. அப்போ 10 into 10 into 10. ஓகே, ஸோ ரன் பண்ணுங்க. ஸோ பாருங்க 10 into 10 into 10, ஸோ 1000. ஓகேவா? ஸோ that's all about arithmetic operators. Addition, subtraction, multiplication, division, floor division, modulus and exponential. So இவ்வளோ தான் arithmetic operators. ஸோ இதெல்லாம் arithmetic operators. ஸோ இங்கேவே நமக்கு ஏற்கனவே இந்த பிபிடியில் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இது எல்லாமே இப்போ இந்த கோட் யூஸ் பண்ணி நம்ம செய்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஸோ இதுதான் நம்ம பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்குவல் டு நம்ம போடுறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்புட்டை வந்து எக்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். இந்த ஈக்குவல் டுன்னு யூஸ் பண்ணுறதே இட் கம்ஸ் அண்டர் தி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதில் ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, ஸோ டிவிஷன் ஈக்குவல் டு, மாடுலஸ் ஈக்குவல் டு, இது என்ன இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம இப்போ போடலாம். இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க? x is equal to 5. ஸோ கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? x plus equal to 3. அதாவது x equal to x plus 3. அதாவது இந்த எக்ஸோட வேல்யூ என்னது? 5ன்னு அசைன் ஆயிருக்கு. அப்போ 5 plus 3 எவ்வளோ? இட் இஸ் 9. அதுதான் இங்கே வந்துட்டு ஆட் ஆகும். சரிங்களா? 5 plus 3. 5 plus 3 is 8. ஸோ 8ன்னு ஆட் ஆகும். சரிங்களா? இப்போது எக்ஸோட வேல்யூ என்னது? இந்த லைனில் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 8. இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் மைனஸுக்கு என்ன அர்த்தம்? x equal to x minus 3. எக்ஸோட வேல்யூ வந்து 8. இப்போ இங்கே 8ன்னு அசைன் ஆச்சுன்னா 8 minus 3. அப்போ என்ன வரும்? அப்போ திருப்பி வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும்? 5 வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இது வந்து கோடில் வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குற ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். Assignment operator, let me add on here. So I'll take the input x is equal to 5. Okay, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா x plus equal to 3. இதுக்கு என்ன அர்த்தம்? x plus equal to 3 அப்படின்னா x is equal to x plus 3ன்னு அர்த்தம். அப்போது இதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்க, print x. அப்போ என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ இஸ் 5. ஸோ இதுக்கு என்ன ஆக்சுவலி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா x is equal to கமெண்ட் லைன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கோட் ரன் ஆகாது கமெண்ட் லைன் போட்டோம் அப்படின்னா. ஸோ x is equal to x plus 3ன்னு அர்த்தம். அப்போ எக்ஸோட வேல்யூ 5. அப்போ 5 plus 3 is 8. ஸோ யூ வில் கெட் த அவுட்புட் as 8. ஓகேங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்கோம்? x minus 2, sorry, x minus equal to 2ன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா print x. ஸோ print x கொடுக்குறோம். இப்போ என்ன ஆன்சர் வரும்? லாஸ்ட்டாக 8 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்போ 8 minus 2 எவ்வளோ? 8 minus 2, x minus equal to 2னா x equal to x minus 2ன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? x equal to x minus 2ன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ வந்து இப்போ 8. எக்ஸோட வேல்யூ இப்போ 8ஆக இருக்குது. ஸோ 8 minus 2 எவ்வளோ? இட் இஸ் 6. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நெக்ஸ்ட் கோட் வந்து பாருங்கள், x equal to 4 கொடுக்குறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த கோடுக்கு என்ன அர்த்தம்? x equal to x into 4. ஓகேங்களா?
ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா print x. இப்போ லாஸ்ட்டாக எக்ஸோட வேல்யூ என்ன 6. அப்போ 6 into 4. அப்போ 6 4s are 24. ஸோ இப்போ இந்த லைனுக்கான அவுட்புட் வந்து இட் இஸ் 24. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா x/2 equal to x/equal to 2. ஓகே. ஸோ இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா print x கொடுக்குறோம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் நமக்கு 24 divided by 2. ஸோ உங்களுக்கு 12.0. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து we will find for modulus. ஸோ x modulus equal to 3. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ணால் எதை ஃபோக்கஸ் பண்ணும்? இட் ஃபோக்கஸ் ஆன் தி ரிமைண்டர். அப்போது 12 டிவைடட் பை 3. அப்போ என்ன வரும் நமக்கு? 12 வந்து 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். அப்போ ரிமைண்டர் வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும்? 0 தான் இருக்கும். அப்போ print x போட்டுடலாம். let me run this. ஸோ ஆன்சர் இஸ் 0. ஓகே. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்போனென்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே. அப்போது x equal to 2. அதாவது x to the power of 2. நமக்கு xோட வேல்யூ 0 தான். அப்போ 0 into 0 நமக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட்டு 0 தான் கிடைக்கும். ஸோ print x போட்டோம் அப்படின்னா it will print for 0. ஓகே. anything divided by 0 நீங்கள் இந்த டபுள் மாடுலஸ் போட்டாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? ஐ மீன் ஃப்ளோர் டிவிஷன் போட்டாலுமே நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். x divisible by 3 equal to 3. ஸோ நீங்கள் கொடுத்து ஏன்னா எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஓகே. clear? So that's all about assignment operator. So வந்துட்டு I'll show it on the slide. ஸோ இதுதான் இப்போ ரொம்ப பண்ணுது. சரிங்களா? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், we are going to see for comparison operator. ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னால் இந்த சிம்பிள்ஸ்னால் தான். ஸோ நீங்கள் டபுள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஈக்குவல் டு கம்பேரிசனாகவே என்னது? நீங்கள் 2 வேரியபிள் எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ண போகிறீங்க. லைக் எக்ஸுக்கு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறீங்க, ஒய் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறீங்க. இந்த டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கான்னு கம்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ இது நாட் ஈக்குவல். ஸோ நாட் ஈக்குவல் டு அப்படிங்கும்போது எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த 2 வேல்யூவும் நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ கிரேட்டர் தென், அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யா? ஸோ இந்த சிம்பிள் வந்து லெஸ் தென், எக்ஸ் லெஸ் தென் ஒய். ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஒய், லெஸ் தென் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஒய். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம். we will run with the program. So next பார்க்குற ஆப்ரேட்டர் வந்து it is a comparison operator. Okay, fine. So இப்போ நான் 2 இன்புட் எடுத்துக்கிறேன். a is equal to 10. அடுத்தது b equal to aக்கும் bக்கும் வேல்யூ எடுத்துக்கிறேன். b is equal to 5. So that's it. I'll run this. Okay. ஸோ இப்போது நான் என்ன ஃபஸ்ட்டு என்ன இது பண்ண ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் செக் பண்ண போகிறேன். ஸோ print ஈக்குவல் டுனா என்ன சிம்பிள் போடணும்? ஏ. இங்கே வந்து டபுள் ஈக்குவல் டு போடணும் நீங்கள். அப்போ தான் ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா? அக்கார்டிங் டு திஸ் இன்புட் ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5. ஏவோட வேல்யூ 10ஆக இருந்து பியோட வேல்யூ 10ஆக இருந்ததுன்னா இது ட்ரூன்னு அவுட்புட் தரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வேல்யூ இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ நான் ஈக்குவலான்னு செக் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? எனக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு தான் வரும். அடுத்தது இப்போ வந்து ஏ print என்ன சொல்கிறேன்? ஏ. இப்போ நான் செக் பண்ணும்போதே நாட் ஈக்குவல் டு பியான்னு செக் பண்ணுறேன். அப்படி தானே இருக்குது. ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பி தான் இல்லையா? ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5. இது ரெண்டுமே ஈக்குவலான்னு கேட்டேன். அப்போ ஃபால்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன்? ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பியா அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக என்னது? the condition is true. சரிங்களா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா print
A greater than Bயான்னு செக் பண்ணுறேன். பாருங்கள், A வந்து Bயை விட பெருசான்னு செக் பண்ணுறேன். Yeah, it is true. ஏன்னா Aவோட வேல்யூ வந்து 10, Bயோட வேல்யூ வந்து 5. ஓகே, 10 வந்து 5 விட பெரிய நம்பர் தான். அப்போ A தான் பெருசுங்க. ஸோ A greater than Bயா? Yeah, condition is true. அடுத்தது print A less than B. A less than Bயா? கிடையாது. ஏன்னா Aவோட வேல்யூ தான் பெருசு 10, Bயோட வேல்யூ வந்து 5. ஸோ 10 less than 5ஆன்னு கேட்குது. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். அவுட்புட் வந்து ஃபால்ஸ். இப்போ இங்கே print A greater than equal to B ஆன்னு கேட்குறோம். A வந்து greater than equal to B. A great இப்போது இங்கே ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று greater than B ஆன்னு பார்க்கும், or equal to B ஆன்னு பார்க்கும். இந்த greater than or equal, அதாவது இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட இப்போ இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இப்போது ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5. அப்போது 10 greater than 5ஆ? கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ. ஏன்னா 10 பெருசு. ஸோ ஏ தான் பெருசு, சரிங்களா? ஆனால் ஏ ஈக்குவல் டு பியான்னு செக் பண்ணும்போது ஏவும் பியும் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே சேம் நம்பர் கிடையாது. அதனால இதில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாவே ட்ரூ தான். அப்போது கிரேட்டர் தென் அப்படிங்கிற கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஓகேங்களா? பாருங்க, கிரேட்டர் தென் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது, ஈக்குவல் டு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாவே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு ட்ரூன்னு வந்துடும். அதே பிரிண்ட் இங்கே பாருங்கள், ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு பி இப்படி செக் பண்ணுறோம். ஏ லெஸ் தென் பியா? ஃபால்ஸ். ஏன்னா ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5. 10 வந்து லெஸ் தென் 5 கிடையாது. ஏன்னா 10 இஸ் பிகர் தென் 5. ஓகே, அப்போ வந்து கண்டிப்பாக இந்த சிம்பிள் வந்து ஃபால்ஸ். அக்கார்டிங் இந்த லெஸ் தென் சிம்பிள் வந்து ஃபால்ஸ். இப்போ அடுத்த சிம்பிளை செக் பண்ணலாம். ஈக்குவல் டு ஃபால்ஸ் தான். ஏன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சேமாக இருந்தால் தான் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். போத் த கண்டிஷன் ஃபெயில்ஸ். ஸோ கண்டிப்பாக இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு தான் வரும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ இது எல்லாமே நம்ம போட்டாச்சு. ஈக்குவல் டுனா நீங்கள் டபுள் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். நாட் ஈக்குவல் டுனா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் அப்புறம் ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் போடணும். கிரேட்டர் தென்னா கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ. கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ பைத்தானோட கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானோட லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது we have three things, and, or, not. ஓகே, ஸோ அண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயே ரெண்டு கண்டிஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்குது. இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஆர் அப்படின்னா இந்த இதில் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகே, அண்டுனா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும், இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும். அது எக்ஸுக்கு நம்ம எடுத்துக்கிற வேல்யூவை பொறுத்து. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட இந்த கண்டிஷன் ட்ரூ. நாட் அப்படின்னா நீங்கள் இதில் என்ன வருதோ, இப்போ அண்டுக்கு இப்போ ரிசல்ட் இதை யூஸ் பண்ணி ரிசல்ட் 1ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்பனண்ட்டாக ரிவர்ஸில் இருக்கும். சரிங்களா? இந்த உள்ளே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிவர்ஸில் வரும். லெட் us see it in the program and or not. இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் வந்து இட் இஸ் a லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இப்போ இந்த இடத்துல I'll take one input, x is equal to 5. 5ங்கிற இன்புட் எடுத்துக்கிட்டேன். let me run this. இப்போ 5ங்கிற இன்புட் எடுத்துக்கிட்டு now இப்போ நான் அண்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ print ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் x வந்து greater than 3. ஓகே, and x வந்து greater than 10. ஓகே, ஸோ இப்போது இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? அண்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுவும் ட்ரூவாக இருக்கணும், இதுவும் ட்ரூவாக இருக்கணும். லெட் மீ செக் இட் அவுட். 5 greater than 3யா? எஸ், 3யை விட 5 பெருசு தான். ஓகே, இந்த எக்ஸோட வேல்யூ, இந்த எக்ஸுன்ற இருக்கிற இடத்துல இதோட வேல்யூவை போடுங்க. இங்கே 5 greater than 3, எஸ் இட் இஸ் ட்ரூ. 5 greater than 10, நோ. சாரி, இங்கே வந்து நான் இப்போ லெஸ் தென் போடுறேன்.
ஓகே 5 less than 10 எஸ் இட் இஸ் ட்ரூ 5 வந்து 10 விட சின்ன நம்பரா எஸ் இட் இஸ் ட்ரூ இப்போ 5 வந்து கிரேட்டர் தென் 3யா ட்ரூ ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்ததுனால் மட்டும்தான் இது வந்து ட்ரூன்னு வரும் இப்போ இந்த இடத்துல நான் இதை லெஸ் தென் போடாமல் கிரேட்டர் தென் போடுறேன் இப்போ இங்கே 5 நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க 5 கிரேட்டர் தென் 10னா 10 விட 5 பெரிய நம்பரா கிடையாது அப்போ என்ன வரும் ஃபால்ஸ் அப்படின்னு வந்துடும் இந்த ரெண்டுத்தில் இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் இப்போ திருப்பியும் 5 less than 10 போடுறேன் இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ அப்போ நமக்கு ட்ரூ வரும் இதுவே ஒரு கண்டிஷன் வந்துட்டு ஃபெயில் ஆச்சுனாலும் அப்போ நமக்கு ஃபால்ஸ் தான் வரும் ஸோ அடுத்தது விசி அண்ட் இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு லெட் அஸ் புட் ஃபார் தி ஆர் போடலாம் இதே கண்டிஷனை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நான் இங்கே போட்டுடுறேன் இருங்க ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸ் கிரேட்டர் தென் 3 ஆர் எக்ஸ் லெஸ் தென் 4 இப்போ போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் 5 கிரேட்டர் தென் 3யா எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம் 5 தான் எடுத்திருக்கோம் ஸோ அப்போ அதான் இங்கே அசைன் ஆகும் 5 கிரேட்டர் தென் 3யா யா தட் இஸ் ட்ரூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 less than 4 கிடையாது 5 வந்து இட் இஸ் நாட் லெஸ் தென் 4 4 விட 5 சின்ன நம்பர் கிடையாது அதனால் இந்த கண்டிஷன் ட்ரூ திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ அண்ட் திஸ் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் ஈவன் தோ ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தாலும் ஆர்ன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால எய்தர் திஸ் ஆர் திஸ் இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட அவுட்புட் என்ன வரும் நமக்கு ட்ரூ தான் வரும் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் அண்ட் ஹியர் யூனோ இப்போ நான் வந்து பிரிண்ட் ஓகே இப்போ நான் வந்து ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன் இங்கே என்ன போடுறேன் அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 3 போடுறேன் அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 10 போடுறேன் நம்ம ஏற்கனவே இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா இதே எக்ஸாம்பிள் தான் அக்கார்டிங் டு திஸ் கண்டிஷன் வாட் இஸ் அவுட்புட் 5 கிரேட்டர் தென் 3யா ட்ரூ 5 லெஸ் தென் 10னா ட்ரூ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் ஆக்சுவல் அவுட்புட் வந்து என்ன வரும் ட்ரூன்னு தான் வரும் அதுவே நீங்கள் இங்கே நாட் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் இப்போ ஆக்சுவலாக நமக்கு ட்ரூ தானே வந்திருக்கு நீங்கள் நாட் போட்டிங்கன்னா அதுக்கு இன்வர்ஸாக வரும் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி ஃபார் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸோட கம்பேர் ஆகும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் identity operators are used to compare the objects not if they are equal but if they are actually the same object with the same memory location okay let us see I will show you okay நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு முதல்ல ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் இங்கே போட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில வேல்யூஸ் எடுத்துக்கிறேன் லைக் 1, 2, 3 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பி ஈக்குவல் டு ஏ அதாவது பியும் ஏவும் ஒன்று தான் ஈக்குவல் அதாவது ஏவை வந்து நான் எதுக்கு அசைன் பண்ணிட்டேன் ஏல இந்த 3 வேல்யூஸ் இருக்குது அது ஏல இருக்குது இந்த ஏவை நான் பிக்கு அசைன் பண்ணிட்டேன் இப்போ பியில் என்ன இருக்குன்னா ஏ கிட்ட என்ன இருக்கோ அது பி கிட்ட இருக்குது ஏ கிட்ட என்ன இருக்குது ஏ கிட்ட இந்த வேல்யூஸ் இருக்குது 1, 2, 3 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது இப்போ அது வந்து நான் பிக்கு அசைன் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா சிக்கு ஒரு வேல்யூ எடுக்கிறேன் சி ஈக்குவல் டு அகெயின் ஐ வில் டேக் ஃபார் 1, 2, 3 ஓகே இப்போ நான் உங்களுக்கு இது வரைக்கும் புரியுதா ஐ ஹவ் டேக்கன் வேல்யூ ஃபார் ஏ ஸோ இது என்ன நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா திஸ் இஸ் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் இதை நான் ரன் பண்ணிடுறேன் இப்போ நான் உங்களுக்கு வந்து கோட் செக் பண்ணுறேன் இப்போது பிரிண்ட் நான் என்ன சொல்கிறேன் ஏ இஸ் பின்னு சொல்கிறேன் ஏ இஸ் பி இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சேம் ட்ரூன்னு வரும் ஓகே இப்போது ஏன்னா ஏவும் பியும் ஏல என்ன இருக்கோ அதுதான் பியில் இருக்குது ஓகே சேம் மெமரி ஓகே அதனால் இப்போ எனக்கு என்ன வருது சேம் மெமரி லொக்கேஷன் ஓகேவா ஸோ அதனால் வந்துட்டு ஏ இஸ் பிக்கு வந்து ட்ரூ வருது அதுவே இப்போ ஏவும் சியும்
சேமான்னு செக் பண்ணுறோம். ரெண்டு சேம் மெமரி லொக்கேஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஏ வேறு இடத்துல அசைன் ஆகிருக்கும் மெமரியில், சி வேறு இடத்துல மெமரியில் உங்களுக்கு அலோகேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா பிரிண்ட் ஏ இஸ் சியான்னு செக் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலி இதோட மெமரி லொக்கேஷன்ஸை வந்து செக் பண்ணுது. ஓகே, இது வந்து டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ உங்களுக்கு என்ன வருது? ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஓகேவா? இது வந்து சேம் மெமரி லொக்கேஷன், அதனால தான் உங்களுக்கு அவுட்புட் என்ன வருது? ட்ரூ அப்படின்னு வருது. சேம் மெமரி லொக்கேஷனால அவுட்புட் ட்ரூ வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஓகே, இப்போ நான் எப்படி செக் பண்ணுறேன்னா பிரிண்ட் ஏ இஸ் நாட் சி. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? ட்ரூ தான். ஏ இஸ் சியான்னு செக் பண்ணுறேன், ஃபால்ஸ்ன்னு வருது. ஸோ பிரிண்ட் பாருங்கள், ஏ இஸ் நாட் சி. அதுதானே உண்மை. ஏவும் சியும் சேம் மெமரி லொக்கேஷனில் இல்லை. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். membership operator. So membership operator, wait a minute, membership operator ங்கிறது in not in, இதுதான் membership operator. ஓகேவா? ஸோ in not in, இதுதான் membership operator. Let us see how to do that. Now fruits அப்படின்னா ரோ ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஃப்ரூட்ஸ்னு ஒரு வேரியபிள். ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு நான் வேல்யூஸ் அசைன் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு 2 ஃப்ரூட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்பிள், பனானா. ஓகே, இப்போ நான் வந்துட்டு இதை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் இந்த பனானா அப்படிங்கிற ஃப்ரூட் வந்து இதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். பனானா இன், இங்கே என்ன வேரியபிள் வாங்கியிருக்கேன்? அரே வேரியபிள் இல்லை, என்ன வேரியபிள் வாங்கியிருக்கேன்? ஃப்ரூட்ஸ். அது இருக்கான்னு செக் பண்ணுறேன். இருக்குது தானே? பனானா அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ளே இருக்குது, அந்த ஃப்ரூட் வந்து இது உள்ளே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறேன். ஸோ யூ வில் கெட் த அவுட்புட் லைக் ட்ரூ. ஓகே, இப்போ நான் அடுத்தது என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் கிரேப். இப்போ வந்து பாருங்கள், இன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு செக் பண்ணுறேன், ஃபால்ஸ். ஏன்னா கிரேப் அப்படிங்கிற ஃப்ரூட் வந்து இதில் இல்லை, அதனால நமக்கு என்னென்னு வருது? ஃபால்ஸ் அப்படிங்கிறது வருது. இப்போ அதே நான் என்ன சொல்கிறேன் கிரேப் இஸ் நாட் இன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ ட்ரூ தானே? கிரேப்புங்கிறது நான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டை என்ன சொல்லிடுறேன்? ஃப்ரூட்ஸில் கிரேப் ப்ரெசென்ட் ஆகலைன்னு சொல்கிறேன். அப்போ ரன் பண்ண என்ன வந்துடும்? ட்ரூ வரும். ஸோ தட்ஸ் ஆல் about membership operator. ஸோ நம்ம இன்றைக்கி ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன பார்த்தோம்? we saw for arithmetic operators. அதில் நம்ம பார்த்தது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனென்ஷியல். ஸோ அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்தது கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், greater than equal to, less than equal to, logical operator and or not, identity operator la is not, membership operator la in, not in. So that's all. Thank you for watching this session. Thank you.